ஸோ உமன்ஸ் டே அப்படின்னாலே எல்லாருக்கும் சாதிச்ச பெண்களை பற்றி பேசுறது மட்டும்தான் ஞாபகம் வரும், கரெக்டா? ஆனால் இந்த உமன்ஸ் டே ஒரு படி மேலே போய் மைக்ரோ மென்டரிங் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஸோ மைக்ரோ மென்டரிங் அப்படின்றது நீங்கள் கூட ஒர்க் பண்ண சக தோழியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்க சக பெண்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் சின்னதாக ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறது பேர் தான் மைக்ரோ மென்டரிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொலீகை அவங்க பண்ண ஒரு விஷயத்துக்காக ஒரு சபையில் அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இமெயிலில் அவங்கள சிசி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த ஈஸியாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் மைக்ரோ மென்டரிங்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்களுக்கு பொதுவாக அட்வைஸை தாண்டி ஒரு வாய்ப்போ அங்கீகாரமும் தான் தேவைப்படுது இல்லையா? ஸோ அந்த வாய்ப்பையோ அங்கீகாரத்தையோ நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? ஸோ உமன்ஸ் டே அப்படின்னாலே கேக் வெட்டுறதுனாலையோ, இல்லை சாக்லேட் கொடுக்கறதுனாலையோ, இல்லை ஹாப்பி உமன்ஸ் டேன்னு ஸ்டோரி போடுறதுனாலையோ எந்த ஒரு மாற்றமோ ஏற்பட போகிறதில்லை. ஸோ இந்த உமன்ஸ் டே அதுமா நீங்கள் ஏன் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடாது? ஸோ நீங்கள் இந்த உமன்ஸ் டே அதுமா யாருக்கு கை கொடுக்க போறீங்க? இல்லை உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு மைக்ரோ மென்டர் இருந்தாங்கன்னா அவங்களையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் மகளிர் தின வாழ்த்துக்கள்.